அக்கா சொல்லுங்கண்ணா. அக்கா எனக்கு தெரியாம இந்த பிரஷ் 2 வாங்கிட்டு போயிட்டேன்க்கா. காலைல எழுந்து பல்லு வளர்க்கனா ஒரு ரத்தமா வருதுங்கக்கா. என்ன காச்சு? அண்ணா நீங்க வாங்கிட்டு போயிருக்கிறது ஹார்டு பிரஷ். ஹார்ட் அப்படின்னா? அண்ணா பிரஷ்லயும் 4 வகை இருக்கு. எக்ஸ்ட்ரா சாஃப்ட், சாஃப்ட், மீடியம், ஹார்டுன்னு இருக்குதுங்கண்ணா. நீங்க அது உங்க டீத்க்கு என்ன பிரஷ் வேணும்னு தெரிஞ்சு நீங்க வாங்கிட்டு போனீங்களா? இல்லையாக்கா, அதெல்லாம் தெரியாதுக்கா. அதை பத்தி எனக்கு என்னக்கா தெரியும்? சரி அப்ப தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்கக்கா. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் மிக மென்மையானது. ஈறு நோய், பற்கள் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கவங்க, சென்சிட்டிவ் டீத் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிறந்ததுங்கண்ணா. இது பற்கள்ல எனாமல தேய்க்காம சாஃப்டா சுத்தம் செய்யுங்கண்ணா. சாஃப்ட் மென்மையானது. பெரும்பாலான மருத்துவர்கள் பற்களுக்கு இதுதாங்க ப்ரிஃபர் பண்றாங்க. இது பற்களோட இடுக்குகள்ல உள்ள அழுக்க ஈறுகள்ல இருந்து பாதிப்பு இல்லாம நீக்க உதவுதுங்கண்ணா. நான் மீடியமுங்கண்ணா, நடுத்தரமானது. பற்கள்ல அதிகப்படியான அழுக்கு இருக்கிறவங்க மற்றும் ஆரோக்கியமான ஈறு இருக்கிறவங்க இது பல் வளர்க்கலாம். ஆனா இது அழுத்தி வேகமா தேய்ச்சா ஈறுகள் மற்றும் பற்களோட எனாமலும் பாதிப்படைஞ்சிருங்க. ஹார்டு கடினமானது. இதாங்க நீங்க வாங்கிட்டு போனீங்க. பெரும்பாலான மக்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு இதை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னா டென்ச்சரஸ் மற்றும் பிளாக் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்த சுத்தம் செய்யறதுக்காக தான் இந்த ஹார்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓ, அப்ப நானும் தெரியாம வாங்கிட்டு போயிட்டேனாக்கா. அப்ப எனக்கு ஒரு நல்ல பிரஷ் நீங்களே பார்த்து கொடுங்க. அதுக்கு ஒரு நல்ல டென்டிஸ்டா போய் பாருங்க.